குட் மார்னிங் காய்ஸ். டுடே நம்ம ஆர்கே விலாக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 2. ஓகேவா? ஜஸ்ட் கோ அண்ட் சி வாட் இஸ் இன்சைட். நம்ம வந்து டெர்மினல் 2 ஏர்போர்ட்டில் இருக்கோம், சிங்கப்பூர் சாங்கி. இது வந்து சிங்கப்பூர் வந்து ஏர்போர்ட் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட். ஏன்னா வந்து எல்லா டிரான்சிட்டுமே வந்து இங்கே இருக்குது. சிங்கப்பூர் வந்து நம்ம சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே எல்லாமே தெரியும். ஓகேவா? நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு வந்து மேனுவல் கவுண்ட்ரு வந்துருக்கு. ஆட்டோ கேட் வந்து நம்ம போக முடியாது, ஏன்னா சர்டன் கண்ட்ரிக்கு தான் ஆட்டோ கேட் வந்து போகும். பட் சடன் ஃப்ளைட்டு ஸ்கூட் போகலாம். பட் மற்ற ஃப்ளைட்டு வந்து நம்ம போகிறதா இருந்தால் நம்ம வந்து மேனுவல் கவுண்டர் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் தேர். கைஸ், இதுதான் வந்து டெர்மினல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான சம்பவம். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கூட பியூட்டிஃபுல். இங்கே வர்றவங்க எல்லாமே இதை வந்து இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க. ஓகேவா? இது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செம்ம அழகான ஒரு காட்சி. பார்த்துக்கிறேங்க, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. நைஸ். த ஆர்கிடெக்சர் அண்ட் த வே ஆஃப் டிசைன் ரியலி ஃபினாமினல். அதை அப்படியே வந்து மெய்மறந்து பார்க்கலாம். வேறு லெவல். ஓகே, அப்புறம் வந்து செக்கிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போய்ட்டு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ளைட் எடுக்க போகலாம். ஓகேவா? நான் எஸ்கலேட்டர்லேருந்து கவர் பண்ணுறேன் இந்த டெர்மினல் 2வோட த ஹோல் கவரேஜ். எப்போவுமே வந்து யூஸ்வலாக நான் நைட் ஃப்ளைட் தான் போடுவேன். பை மிஸ்டேக் வந்து டேயில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, டேயில் போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். ஐம் லுக்கிங் ஃபார் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் இது பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் சம் தோசா, இட்லி, எனிதிங் விச் எவர் இஸ் அவைலபிள். ஹாய் காய்ஸ். ஸோ நல்லபடியாக உள்ளே வந்தாச்சு. அப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து டைம் இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ அதனால் வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்து எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் லுக்கிங் ஃபார் ஏதாவது ஃபுட்டு பார்க்கலான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் நான் காஃபி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஐம் லுக்கிங் ஃபார் காஃபி அண்ட் சம் ஐட்டம்ஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதாவது இந்தியா போகிறதுனாலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செம்ம ஜாலியான மொமெண்ட்டு. அது ரொம்ப போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபைனலாக நான் வந்து ஒரு காஃபி ஷாப் வந்திருக்கேன். அங்கே போய் த காஃபி பீன் அண்ட் டீ லீஃப் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடின்னு நினைக்கிறேன். இங்கே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் நைஸ். பப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டில் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு போகலாம். நம்மளோட ஐட்டம் வந்து கேப்பச்சினோ அமெரிக்கானோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கைஸ், ஒரு ஆகாயத்தில் வந்து என்ன மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பற்றியெல்லாம். இதெல்லாம் உட்காந்து அவ்வளோ ரசிக்கணும் உண்மையிலேயே. வேறு லெவல். தி பெஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட் ஐ வுட் சே சிங்கப்பூர். நான் வந்து ஃபியூ ஏர்போர்ட்ஸ் பார்த்துருக்கேன், பட் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. பட் சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்போவுமே தி பெஸ்ட். பாருங்கள் எந்த அளவுக்கு
இதை வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அது உள்ளே வந்து இந்த ஃப்ராக் ஓடுது. எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். அமேசிங், ரியலி அமேசிங். ஓகே, நம்ம போகலாம். ஸோ இந்த போர்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ். எல்லா கண்ட்ரியோட ஃப்ளைட்டுமே வந்து connecting here. The timing is updated, gate closing updated. Just nice. எல்லா ஏர்போர்ட்லேயும் தான் இருக்கும், இல்லை புதுசாலாம் ஒன்றும் இல்லை. பட் இங்கே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ரொம்ப அக்யூராக இருக்கும் இந்த டைமிங் எல்லாமே. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஃப்ளைட் கேன்சல் வந்து வராது. அதாவது இஷ்யூனா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? Navy, but it's not Navy.